எபிசோட் 126. கடவுளின் அன்பு. விஜயநகர் சாம்ராஜ்யத்தின் அரண்மனை மாலை நேரத்தின் அழகிய வெளிச்சத்தில் மிளிர்ந்து கொண்டிருந்தது. ராஜ்ய விஷயங்களால் கவலைகள் மாறி அரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரசவையை நடத்தி கொண்டிருந்தார். பலரும் மன்னனை மகிழ்விக்க பலவித யுக்திகளை செய்து வந்தனர். ஆனால் அரசர் சற்றும் திருப்தியடையவில்லை. அந்த நேரத்தில் அவைக்குள் நகைச்சுவை வேந்தர் தெனாலிராமன் நுழைந்தார். அவர் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை. தெனாலி, நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்று அரசர் கேட்டார். அரசே, கடவுளின் நன்மைகள் எண்ணிக்கொள்ள முடியாதவை. அவன் எல்லோருக்கும் எப்போதும் கருணை காட்டுவான் என்று தெனாலிராமன் கூறினார். அதை கேட்ட அரசர் சிரித்தார். நீ எப்போதும் கதைகளை சொல்லிவிட்டு சிரிக்க வைப்பாய். ஆனால் இந்த உலகில் எல்லாம் மனிதர்களின் முயற்சியால் மட்டுமே முடியும். கடவுளின் கருணை என்பது வெறும் நம்பிக்கை மட்டும்தான். தெனாலிராமன் சிறிது சிந்தித்துவிட்டு, அரசே, நாளை காலை உங்களுக்கே ஒரு சிறப்பு அனுபவம் ஏற்படுத்துகிறேன். அதன் பிறகு கடவுளின் அன்பை நீங்கள் உணர்வீர்கள் என்று கூறிவிட்டு சென்றார். கடவுளின் அன்பு தெனாலியின் யுக்தி. அடுத்த நாள் காலை அரசர் அரசவை செல்லும் வழியில் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு சிறிய ஓட்டுக் குடிசையை பார்த்தார். அருகில் ஒரு வயதான மனிதர் அமர்ந்து இருந்தார். அவர் அரசரை கண்டதும் எழுந்து, கடவுளே, நீ எனக்கு பெரிய உதவியை செய்தாய் என்று சொன்னார். அரசர் குழப்பமடைந்து, நீங்கள் யாரோ, எதற்கு கடவுளை புகழ்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த முதியவர், நான் ஏழை. நேற்று வரை பசியால் வாடினேன். ஆனால் இன்று காலை என் கதவின் முன் ஒரு பெரிய உணவு கட்டு கிடைத்தது. அது கடவுளின் அருளால் தான். அவனுடைய அன்பு என் பசியை நீக்கியது. அரசர் ஆச்சரியப்பட்டார். அவர் காவலரை கூப்பிட்டார். இதற்கு யார் காரணம் என்று கேட்டார். அதற்குள் தெனாலிராமன் அருகில் வந்தார். அரசே, நான் தான் அந்த உணவை வைத்தேன். ஆனால் அந்த மனிதர் யாருடைய உதவியால் உணவு கிடைத்தது என்று தெரியாமலே கடவுளை புகழ்கிறார். இது தான் கடவுளின் அன்பு. நாம் எதையோ செய்வோம், ஆனால் மக்கள் அதை கடவுளின் கிருபையாகவே எண்ணுவார்கள். அரசர் சிந்தித்தார். அப்படியென்றால் கடவுளின் அருள் என்பது மனிதர்களின் நல்ல செயல்களில்தான் வெளிப்படும். தெனாலிராமன் புன்னகைத்தார். ஆம் அரசே, கடவுளின் அன்பு என்பது உள்தளத்தில் உணர்ந்தால் தெரியும். மனிதன் நல்லதைச் செய்யும்போது கடவுளின் கருணை என்று அனைவரும் நினைக்கிறார்கள். அதனால் நாம் எப்போதும் நல்லதைச் செய்ய வேண்டும். அரசர் நெகிழ்ந்து, தெனாலி, நீ உண்மையிலேயே அருமை. கடவுளின் அன்பை இவ்வளவு அழகாக விளக்கிவிட்டாய் என்று கூறினார். அதன் பிறகு அரசர் அந்த ஏழை மனிதனை அரண்மனையில் அழைத்து அவர் வாழ்விற்கேற்ற உதவிகளை செய்து கொடுத்தார். இதை பார்த்த அரசவையில் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். அந்த நாளிலிருந்து அரசர் கடவுளின் கருணையை உணர்ந்து ஏழைகள் மற்றும் மக்களின் நலனுக்காக பல உதவிகள் செய்தார். இவ்வாறு தெனாலிராமன் தனது புத்திசாலித்தனத்தால் அரசரை மாற்றியமைத்து கடவுளின் அன்பை உணர்த்தினார்.